அதுதான் டுடே ஸ்பெஷல். இந்த கால் வந்து ஆக்சுவலி எங்கே போகிறோம் இன்றைக்கி வந்து கோழி கால் சமைக்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மை நேம் இஸ் சாட்டர்டே. ட்ரெக் விலாக், குக்கிங், மோட்டோ விலாக் இந்த மாதிரி பண்ணணுன்னுலாம் எனக்கு ஆசை. ஆனால் இது வரைக்கும் பண்ணல. அப்பப்போ இப்போ சமைச்சிக்கிட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ் போடணுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லோரும் நினச்சிருப்பீங்க சிக்கன் கோழி கால்னு சொன்னோம். ஆனால் இது கிடையாது நம்ம பண்ண போகிறது. சென்னை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபுட். அது வந்து இந்த ரோட்டு கடைக்காரங்க தான் அதிகபட்சமாக வாங்குவாங்க ஃபார் த சேர்வை. ஆனால் நம்ம வந்து இதை வச்சு தான் டிஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய பாருங்கள், நான் கோழிக்கால் இது வந்து எப்படி கட் பண்ணுன்றதெல்லாம் நான் காட்டுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டிஷ். கிட்டத்தட்ட ஃப்ரீயாகவே கிடைக்கும் எல்லா கடையிலையும். ஸோ இதை நம்ம இப்போ சமைக்க போகிறோம். அதுதான் டுடே ஸ்பெஷல். இந்த கால் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும். இது எப்படி இவ்வளோ பீல்டாக இருக்குன்னா, நாங்கள் வாங்குறது வந்து எப்பவுமே ஹோல்சேலர் ஷாப்பு. அங்கே வந்து ஆல்ரெடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அங்கிள் கிட்ட வெள்ளைக்கால் கொடுங்க அங்கிள்னு கேட்டால் கொடுத்துருவார். இது எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து மஞ்சளாக இருக்கும்போது வெட்டி கொடுத்துருவாங்க லைக் நார்மல் கோழிக்கால். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு கத்தி எடுத்து கரக்கரன்னு தேய்ச்சாதான் இதில் இருக்கிற அந்த எல்லோ போகும். அப்போ தான் இதுதான் சாப்பிட முடியும். இதுதான் எடிபிள். அதுக்கப்புறம் இந்த நகம் இந்த நகம் இந்த பீஸை நம்ம அப்படியே வெட்டி போட்டுருவோம். பாக்கி இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மாவு மாதிரி நல்லா கடித்து சாப்பிடலாம். லைக் காட்லெஜ்னு சொல்லுவோம்ல, அந்த சமாச்சாரம். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணுறதை திருப்பி காட்டுறேன் எப்படி கட் பண்ணுறேன்றது. ஸோ இதுக்காக நம்ம வெங்காயத்தை லைட்டாக வெட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சின்னதாக வெட்டிக்கோங்க, உங்கள் சௌகரியம் தான். ஏன்னா ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சாப்பிட போகிறது நீங்கள் மட்டும்தான். எப்படி சிக்கன் பீஸ் வேணுமோ எப்படி உங்கள் சௌகரியமே அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன் பேச்சும் கேட்காதீங்க. ஸோ இது வந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இதில் மஞ்சளாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மெம்பரே. அந்த தோல் எடுத்தால் தான் நம்மளால் அதை சாப்பிட முடியும். ஸோ அந்த தோல் எடுக்கிற விதம் அதை வந்து ஃபஸ்ட்டு சுடணும் நல்லா. சுட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியாக போட்டு அப்படி உரிச்சு எடுத்தால் சூப்பராக வந்துடும் க்ளீனாக. அவ்வளோதான் வேலையே. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தெளிவாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வெயிட்டான ஒரு கத்தி எடுத்துக்கணும். வெயிட்டான கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பார்ட்ஸை வந்து வெட்டி போட்டுடணும் ஃபுல்லாக, இந்த நகத்தை. இப்படி தான் இருக்கணும். நகத்தெல்லாம் வெட்டி போட்டுடணும். பெரிய கத்தியில் சவுண்டு ஜாஸ்தியாக வர்றதுனால நம்ம சின்ன கத்தியில் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே அக்கம் பக்கத்தில் நிறைய ஆளுங்க இருக்காங்க. நம்ம வீட்டில் ஏதாவது வேலை நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறாங்க. லெட் இட் பி சீக்ரெட். இப்போ வெட்டுறதுக்கு நான் புதுசாக டெக்னிக் கண்டுபிடிச்சேன். என்ன தான் வெயிட்டான கத்தியாக இருந்தாலும் சத்தம் ஜாஸ்தியாக வருது. நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த உலக்கி எடுத்து இதில் இப்படி வச்சு இப்படி நச்சுன்னு அடிக்க போகிறோம். அதுதான் வந்து இப்போ புது டெக்னிக். எப்படிலாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, ஒரே அடி தான் டக்குன்னு க்ளீன் ஆகிடுது.
வெற்றிகரமாக பல மல்லு கட்டுகளுக்கு அப்புறம் கட்டினதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இனி வந்து எப்படி குக் பண்ணுறோன்றதை காட்டுறேன். குக்கர் வச்சுக்கலாம். கழுவுன கோழிக்கால் இதோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 20லேருந்து 25 ml எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற எண்ணெய் ஏதோ இதர் கடல் எண்ணெயோ ஆலிவ் எண்ணெயோ எதுவாக இருந்தாலும். கடல் எண்ணெய்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான், உங்கள் விருப்பம் தான். ஓகே मैं पहले बोला टर्मरिक और 1/2 टीस्पून टर्मरिक ना मंजल तूल, காஷ்மீரி மிளகாய் தூள் 2.5 டீஸ்பூன், cumin பவுடர் 1 டீஸ்பூன். இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் மசாலா. இது வந்து 1 ஸ்பூன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நீச்ச நாத்தம் கம்மியாக இருக்கும். ஏன்னா மேபி ஒரு சில பேருக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லு பிடிக்காது. அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம். ஸோ நல்லா மசாலாலாம் செட் ஆகிடுச்சு. இப்போ கோழி கால் போட போகிறோம். போட்டாச்சு. நான் வந்து இப்போ சொன்ன மசாலாவோட கணக்கெல்லாம் எவ்வளோன்னா ஒரு 15-20 காலுக்கு உண்டான அளவு மட்டும்தான். 2.5 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் குருமிளகு பொடி 2.5 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன். $400 ml ஆஃப் வாட்டர். அவ்வளோதான். நீ அதோட மூடிட வேண்டியதுதான். வேலை முடிஞ்சுது. 9லேருந்து 10 விசிலே போதுமானதாக இருக்கும். இனி அதை ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ நான் சொன்னேன்ல, நார்மலாக தமிழ் மக்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்குன்னு சரி, அது ஊர் சைடு சாப்பிடுவாங்க. லைக் இந்த செஞ்சி அந்த சைடில் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இட்ஸ் அன் அண்டர்ரேட்டட் டெலிஷியஸ் ஃபுட்னு. சரி, ஒரு குவிக் ரிவ்யூ என்னென்னா, கோழிக்கால் அதில் என்னென்னலாம் இருக்குன்னா கொலஜன் இருக்குது, அதுக்கப்புறம் கார்ட்லேஜஸ். இது வந்து என்னென்ன நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஜாயின்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லதான். ஸ்கின்னுக்கு வந்து அந்த எலாசிட்டியும் யங்காக இருக்குமா, அந்த ஆயில் செக்ரேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைலாம் தெரில, பட் அதுதான் இன்டர்நெட் சொல்லுது, அதை நான் சொல்கிறேன். மோர் தென் தட் எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 விசில் பக்கம் ஆகிருக்கும். திறந்தாச்சு. சுட சுட சும்மா பார்க்க அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சோண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். ஆஸ் யூஷுவல் இதே சும்மா புழு 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 புழுன்னு தூவி விட்டுருணும். ஆனால் இதில் வேறு என்ன அட்வான்டேஜ்னால், இன்றைக்கி நம்ம சமைச்சிட்டோம், பெருசாக கொழுப்பு அதில் ஃபீல் ஆகலை. ஆனால் நாளைக்கு காலையில் பார்க்கக்குள்ளே அவ்வளோ கொழுப்பு திக்காகிடும். அது
சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது இப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, ஆனால் இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்காகிடும், பயங்கர திக்காகிடும், அப்படியே கிரேவி ஃபார்முக்கு வந்துடும். அது வந்து கோழியோட இறைச்சியில் அந்த காலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான சயின்டிஃபிக் விளக்கம் எல்லாம் தெரியவில்லை. நீ அடித்து நவுத்துவோம். சாப்பாடோடு தான் அடித்து நவுத்த போகிறோம். ஏன்னா இது வந்து சாப்பாடோட டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பொன்னி அரிசி, பேசிக்கலி நாங்கள் வந்து குண்டரிசி தான் சாப்பிடுவோம். வி ஆர் மலையாளிஸ். ஸோ வி ஈட் த குருவா, மட்டா, தோஸ் டைப் ஆஃப் அரிசிஸ். ஏன்னா இது வந்து பொன்னி அரிசியோட சூப்பராக பிளெண்ட் ஆகும், மிக்ஸ் பண்ணி அடிச்சு தூக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் பர்சனல் ஃபேன் ஆஃப் சோறு தான். சோறோட மிக்ஸ் பண்ணி லைக் உங்களுக்கு சப்பாத்தி பரோட்டாவோடவும் நல்லாயிருக்கும். நல்லா பிச்சு போட்டு சால்னா மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க அடித்து நவுத்தலாம். ஸோ யம்மி. சூடாக இருக்குது. ஆமாம், கொழுப்புக்கு மேலே சத்து ஜாஸ்திமா. அதே மாதிரி இதில் அந்த ஃபீட்டோட எலும்பு மட்டும் இந்த எலும்பு மட்டும்தான் விட்டு வைக்கணும். பாக்கி இருக்கிறது எல்லாமே கார்ட்லேஜஸ். நீங்கள் வந்து கடிக்க மாவு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த லெக் பீஸில் ஒரு ஒயிட் கலர் போன் இருக்கும்ல, அதுதான் கார்ட்லேஜ். சூப்பராக இருக்கும். வாங்க அடித்து நவுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா நான் போடுற முக்கியெல்லாம் கேட்டுட்டு இருந்துருக்கீங்களே, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. ஸோ காரம் ஹெவியாக இருக்குதும்மா, சூப்பராக இருக்குது. சுத்துதே, காரம் தாங்க முடியலையே. அவளுக்கு காரம் அடிக்காது. அவள் கேரோலினா ரீப்பரே தொட்டுக்க வச்சு சாப்பிட்றவ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோகனட் மோமோ டைரிஸ். பாய். खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.